மக்களே, நம்ம தமிழகத்தின் வீரர் ராஜா முத்துப்பாண்டி அவர்கள் இந்தியாவிற்காக காமன்வெல்த் கேமில் வெயிட் லிஃப்டிங்கில் சில்வர் வாங்கியிருக்காங்கங்க. அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம 3 விஷயங்கள் கற்றுக்கலாங்க. அவங்க தென் தமிழகத்தினுடைய இந்தியாவின் தென் பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய சங்கரலிங்காபுரங்கிற கிராமத்திலேருந்து இன்றைக்கி காமன்வெல்த் நாடுகள் பங்கேற்கக்கூடிய ஒரு உயரிய கேமில் ஸ்காட்லாந்தில் போய் கிளாஸ்கோ நகரில் நடக்கக்கூடிய அந்த போட்டியில் வெயிட் லிஃப்டிங்கில் சில்வர் வாங்கியிருக்காங்க. நீங்கள் எந்த பகுதியில் இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த பதவியில் இருக்கீங்கிறது முக்கியம் இல்லைங்க. உங்களுடைய இலக்கு எவ்வளோ உயரமாக இருக்குது அதுதாங்க முக்கியம். ஒரு உயர்ந்த லட்சிய இலக்கை வச்சுட்டு உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பயணிங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா லோடுமேன் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க அம்மா தீப்பெட்டி ஆஃபீஸில் வேலை பார்த்து டபுள் டியூட்டி ஓட்டிலாம் பார்த்து அந்த குடும்பத்தை ரன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ வறுமையிலையும் அவர் அழகாக சாதிச்சிருக்காருங்க. சான்றோன் என கேட்ட தாயின்னு அவங்க அம்மா அப்பாவை பெருமைப்படுத்தியிருக்காருங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் அம்மா அப்பாவை பெருமைப்படுத்தும் விதமாக உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. 3வது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சிங்க. அவர் 2018 காமன்வெல்த் கேமில் 6th பிளேஸ் ஆனார். அதுக்கப்புறம் அவருக்கு காயம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவருக்கு கோவிடு, ஜாண்டிஸ், அப்புறம் அப்பண்டிஸ் ஆப்ரேஷன், நிறையா அலைச்சல், உடல் காயங்கள் அப்படி இருந்துமே அவர் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி 2022 காமன்வெல்த் கேமில் அவரால் பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியல. அதுக்கப்புறமும் அவர் ட்ராபேக் ஆக்கிராமல் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணி 2026 கேமில் பார்த்திங்கன்னா நமக்காக இந்தியாவுக்காக வெள்ளி வாங்கி கொடுத்துருக்காருங்க. அவர் தங்கத்துக்கு முயற்சி பண்ணார். ஆனாலும் அவரோட சிறப்பை கொடுக்க முடியல. அன்றைய நாளில் வெள்ளி வாங்கி நம்ம தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்திருக்காரு. நீங்களும் பின் வாங்கிறாதீங்க. தொடர்ச்சியான தோல்வி வரும்போது, உடல் அளவில் பாதிக்கப்படும் போது, மனதளவில் பாதிக்கப்படும் போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருந்து உங்களுடைய பயணத்தை தொடருங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் கிடைக்குங்க.